சத்தமா கண்மலையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுங்கள். அந்த மேல சொல்றாரு பாருங்க, நீ உன் கோலை அந்த வார்த்தை மறுபடியும் வசிமா, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு. அந்த இடத்துல எந்த கோல்னு சொல்றாரு? ஏதாவது ஒரு கோல்னு சொல்றாரா? என்ன கோல்? ஒரே அதேதான், உன் கோலை எடுத்துக்கொண்டு. முதல்ல என்ன சொன்னாரு? நதியை அடித்த கோல். ஏன்னா அந்த நதியை அடித்த பொழுது ரத்தம் வந்தது. அதே போல இந்த கோலை அடிக்கிற பொழுது ரத்தத்துக்கு அடையாளமாக ஏசப்பா தண்ணீர் புறப்பட்டது, அதை ஜனங்கள் குடித்தார்கள். இப்ப நீ நீ என்ன செய்யக்கூடாது? கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய? இப்ப அடிக்க கூடாது. கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? பேச வேண்டும். கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? திரும்ப சொல்ல, கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? பேசணும். அழகா சொல்ல, உன் கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய? பேசணும்னு சொன்னாரு. ஆனா மோசே அந்த கண்மலை என்ன பண்ணிட்டாரு? அடித்துட்டாரு. மோசே கானானுக்குள்ள என்ன செய்யல? போகல. ஒரே பிள்ளை நீ என்னை சோதித்தபடினால அப்படி இருக்கு. ஆனா இதுல ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேசத்தான் சொன்னாரு. மோசே என்ன பண்ணிட்டாரு? மோசே நீ அடிச்சுட்ட, அதனால நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராம். ஏன்னா நான் எப்பவுமே சொல்ல பார்த்தேன், மத்தியஸ்தரை விட, இப்படி சொல்றேன், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கிற மத்தியஸ்தரை விட ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு. ஏன்னா இப்ப மோசே யாரு? மத்தியஸ்தர். நீ ஒழுங்கா நீ கீழ்ப்படியில மோசே, அதனால நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லல. ஜனங்களை தண்டிக்கிறதுக்கு, சாரி உன்னை தண்டிக்கிறதுக்கு ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? பழி வாங்க மாட்டேன். நீ அடிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன செஞ்சிடறேன்? தண்ணியை கொடுத்தார. ஆனா இந்த கோபம் எப்பவும் நிலைக்குன்னு சொல்லி மோசே கானானுக்குள்ளே செய்யல போகல. அது இப்ப நமக்கு சாப்டர் இல்ல. இப்ப திரும்ப சொல்றேன், ஒரு முறை அடித்த பொழுது கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. ரெண்டாவது முறை கண்மலையை பார்த்து நம்மளை என்னதான் சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு?